அப்பால் பட்ட ஒருவனுடைய பயான் அதை நீங்க ரசிக்க போகக்கூடாது. அப்படி ரசித்தால் என்ன நடக்கும்? வெளிநாட்டின் இறக்குமதி செய்யறாங்க எத்தனையோ ஜாதி பேச்சாளர்கள். என்னமோ ஒரு நாய் என்றொத்தம் வந்தான், இன்னமுத்தம் பிலால் என்றொத்தம் வந்தான். இவங்க எல்லாரும் யார சூழல்லான்னு சொல்லி பேசுகிறான். அவங்களை வரவேணாண்டு சுந்தரியமாக தடை செஞ்சா இன்னும் வர சொல்றதுக்கும் சில அரசியல் தலைவர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அதனால அவங்க வராங்க, வந்து எங்கட ஈமான அநியாயமாக்கிட்டு போறாங்க. அவங்களோட பயான்கள் எல்லாம் இந்த தட்டுகள் அதுல இதுல எல்லாம் நிறைய இருக்குது. அதுகளை கேட்டால் என்ன நடக்கும்? எங்கட எல்லாரும் ஈமான் பழுதாகி போகும். சுன்னத்தி ஜமாத் சுன்னத்தி ஜமாத், மகன் தௌஹீதி ஜமாத். எப்படி அப்போ உங்களோட மகன் தௌஹீதி ஜமாத்தான பாருங்களே. எங்கட மகன் சவுதிக்கு போனாரு வேலைக்கு, கஷ்டத்துக்கு நான் தான் அனுப்பியேன். அவன் அங்க பிஜே அவன் இவன் எல்லாம் பயான கேட்டு 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 இப்ப எனக்கு கடிதம் வாப்பா இதுக்கு பிறகு எங்க வீட்டுல முஹியத்தீன் மௌலூது ஓத வேணாம், சுபஹான மௌலூது ஓத வேணாம் எங்க அவன் என்ன புடிச்சு கரைச்சல் பண்றானே. இப்ப நாங்க அவன் செலவுல தான் வாழ்றது. அவன் சல்லி அனுப்பாட்டு எங்களுக்கு வசதி இல்லை. இப்ப நாங்க எல்லாம் மௌலூதோட கொஞ்சம் விட்டு போட்டுதான் இருக்கிறது. சரியா? அடே உன மான் போனா என்ன, சல்லி போனா கொள்கைய மானுக்காக விட்டு கொடுக்கிறதா, பணத்துக்காக கொள்கை விட்டு கொடுக்கிறதா? பாருங்க எவ்வளவு பெரிய சீரழிவு உலகத்துல. உண்மையான அகீதாவை பணத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்கின்ற அளவுக்கு உலகம் அநியாயமாகி கொண்டு போகிறது. இந்த நேரத்திலே மனிதர்களுக்கு அகீதாவை சரியாக உணர்த்த வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நல்ல உலமாக்கல் தேவை. அப்படி உலமாக்களை உருவாக்கும் ஒரு உயர்ந்த கலாசாலையாக அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் செய்த மாபெரிய ஒரு சேவை தான் உண்மையான சுன்னத் ஜமாத் உலமாக்கள் நீங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு இந்த நிலைக்கு பாடுபடுகிறவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் பெறப்போகிற பாக்கியம் இருக்கிறதே, அது எங்களால் சொல்ல முடியாத அளவு பெரிய பாக்கியத்தை இதற்காக வேண்டி பாடுபடுகிற அத்தனை பேர்களும் நாளை மறுமையிலே பெற இருக்கிறார்கள். ஏன்? அகீதா மிக முக்கியம் என்பதை சமூகத்துக்கு உணர்த்த வேண்டி இருக்கிறது. நாம் மௌத்தால் எங்களை கொண்டு போய் கபூரிலே வைக்கப்பட்டால் கபூரிலே அங்கு ரசூலுல்லாஹ் காட்டப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி அந்த மையத் இருக்கிறதே, அந்த மையத் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும். அந்த மையத் அப்படியே எழும்பி உட்கார வைக்கப்படும். அங்கு முங்கர் நக்கீர் வருவார்கள், அவர்கள் உட்கார வைப்பார்கள். அவர்கள் அங்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? அங்கு ரசூலுல்லாஹை காட்டப்பட்டு அவர்கள் யார் என்று அங்கு கேட்கப்படும். மன் ஹாதர் ரஜுல், யார் இந்த மனிதர், யார் இந்த நபியுல்லான்னு கேட்கலாம். அப்படி கேட்டாதான் எழுதிதான் யார் இந்த மனிதர் என்று கேட்பார்கள். அப்ப உண்மையான முறையிலே மாதா தகூலு ஃபீ ஹஜ்ஜி ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்தில் நீ என்ன கொள்கையில இருந்தா என்று வேறொரு ஹதீஸிலே வருகிறது. அப்படி கேட்கப்படும். அப்படி கேட்கும் பொழுது முனாஃபிக்குத்தனம் இல்லாமல் ரசூலுல்லாஹை உண்மையான முறையிலே நேசித்து பின்பற்றியவனாக அவன் இருந்தால் அவன் தயக்கம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் இது எங்கட ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவான். அப்ப என்ன சுன்னத் ஜமாத்துக்காரன் சொல்லலாம். மற்றவங்க எல்லாம் கேம் விளையாடுறாக்கள், அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தடமாறுவாங்க. அப்படித்தான் வருகிறது ஹதீஸிலே. அப்படி தடமாறுவாங்க. அவங்களுக்கு அங்கிட பொய் பேசலாது. உண்மையாக ரசூலுல்லாஹ் மதிக்காமல் தன்னை மனைவியை விட மக்களை விட பெற்றோர்களை விட எல்லோரையும் விட உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹை மதித்தவர்கள் மாத்திரம் தயக்கம் இல்லாமல் சொல்வார்கள். மற்ற எல்லாரும் தடுமாறுவார்கள். உங்களை பாதுகாக்கிற தொழுகை அங்கு அந்நேரத்திலே வருவது இல்லை. உங்களை பாதுகாக்கும் என்று நினைச்சுகிறேன். நோன்பு, உம்ரா, ஹஜ்ஜி ஒன்றும் அங்கு வருவதில்லை. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அங்கு கபூருக்கு வருவார்கள். அவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள். நாங்கள் அவங்களோட விஷயத்தில் சரியாக இருந்திருந்தால் தயக்கம் இல்லாமல் சொல்லப்படும். இது எங்கட ரசூலுல்லாஹ், இது எங்கட நபி என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அமல்களை பற்றிய கேள்வி மண்ணறையிலே இல்லை. அவுமால்களை பற்றி அங்கு கேட்கப்படுவதில்லை. அகீதாவை பற்றித்தான் கேட்கப்படும். எங்கேயாவது ஒரு இடத்துல கபூர்ல மையத்தை வச்சு போட்டு கல்கி ஓதும் பொழுது யாராவது ஓதுறத நீங்க கேட்டீங்களா? நீ தொழுதியா, நீ ஹஜ்ஜி செஞ்சியா, நீ அப்படி செஞ்சியா, இப்படி செஞ்சியா, 3 நாள் பைத்தியா, அப்படி கேட்கிறாங்களே? ஒரு நாள் கேட்கறது இல்ல. கேட்கிறதெல்லாம்
மன் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக வமா கிப்லத்துக வமா இமாமுக, இதெல்லாம் கொள்கை, இதெல்லாம் அகீதா. இதைத்தான் கேட்கப்படுமே ஒழிய அமல்கள் அங்கு கேட்கப்படுவது இல்லை. ஆகவே இதிலிருந்து என்ன விளங்குகிறீர்கள்? அமல்கள் அங்கு வரும். நாம் ரசூலுல்லாஹ்வை சரியாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அமலுக்கு மரியாதை வரும். எப்பொழுது அமலை கற்றுத்தந்தவருக்கு மரியாதை செய்தார், அமலை கற்றுத்தந்தவருக்கு மரியாதை செய்து அதன் பின் அமல் செய்திருந்தால் அந்த அமல் கபூரிலே வரும். தொழுகை வரும், நோன்பு வரும், எல்லாமே அங்கு வரும். அது எங்களுக்கு பாதுகாப்பா அங்கு இருக்கும். ஆனால் அமலை கற்றுத்தந்தவரை கணக்கெடுக்கலையே, அவர் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொன்னார் அல்லாஹ் தஆலா. லௌலாக லமா ஹலத்துல் அஃலாக், நபியே நீங்க இல்லை என்றால் உலகம் ஒன்றுமே இல்லை என்றான் அல்லாஹ். சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியான அந்த நபிய நாங்க கணக்கெடுக்காமலுக்கு அவங்களை ஒரு பக்கத்துல வச்சு போட்டு ஏதோ எங்களுக்கு நேரடியாக வகை வந்த மாதிரி தொழுது 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 எதிரம் பார்த்தாலும் பள்ளி தான் நீங்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தரம் குறைவாக ஒருத்தன் பேசுறானோ அவனோட சேர்ந்து கொண்டு இவனை சிரிக்கிறான், அவனோட சேர்ந்து இவனுக்கு கழுத்துல கைய போட்டு கொண்டு இருக்கிறான். இவன் எப்படி அமலை கொண்டு தந்தவருக்கு மரியாதை செய்கிறவனாக ஆக முடியும்? ஒரு நாளும் ஆக முடியாது. ஆகவே அமல் மரியாதை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மரியாதை செய்யப்பட வேண்டும். அன்று முதலாவது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து அவர்களுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களே. யார? மலக்குகளுக்கு அப்பொழுது தலைவராக இருந்தவர் தான் இப்பொழுது ஷைத்தானாக இருக்கிறவர். அவர் பெரிய அமலாளி, அவர் செய்த மாதிரி அமல் எங்களை திரும்பவும் செய்யலாம், பெரிய அமலாளி. ஆனா அந்த அமல் செய்த மனிதர் அவர் மட்டும் நின்று கொண்டிருந்தார், மற்ற எல்லாரும் சுஜூதி செய்தார். அவர் சுஜூதி செய்யலையே. நல்லா கேட்ட பொழுது நான் நெருப்பால படைக்கப்பட்டவர், நான் அவரை விட உயர்ந்தவர் என்றெல்லாம் சொன்னாரு. எது சொன்னாலும் இருக்கட்டும், அல்லாஹு தஆலா இப்ப ஆதம மதிச்சவங்களை ஏற்றுக்கொண்டான். எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. அந்த சுஜூது தஅலீமுடைய சுஜூதுன்னு தானே தஃசீர்கள் எழுதுறாங்க. கண்ணியம் செய்வதற்காக செஞ்ச சுஜூத், கண்ணியத்துக்காக செய்த சுஜூத். எங்களோட உம்மா எங்களோட வாப்பா அவங்களை கண்டுடனே எழும்பி நிற்கிறோமே, இது ஒரு கண்ணியத்துக்காக நாங்கள் எழும்பி நிற்கிறோம். சாதாத்துமார்களை கண்டால் நாங்கள் கண்ணியத்துக்காக எழும்பி நிற்கிறோம். அந்த சாதாத்துமாருடைய கையை முகப்புறோம். அப்படி முகப்பது ஒரு கண்ணியம், அன்பு, பாசம், அதை வெளிக்காட்டுவது. அது எல்லாம் அவர்களை அன்பு வைப்பது என்று சொல்ல நாங்க சொல்லக்கூடாது. இந்த ஒரு மாணவர் அப்படி சொன்னாரு. அப்படி சொன்னா அவங்களுக்கு இடமாவே. அவங்களை கண்டா எழுப்பி நிற்கணும், அவங்கள கைய நாங்க முகப்போணும், அவங்கள மரியாதை துஆ பரக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும். அவங்க சொன்ன மாதிரி நான் நடக்கணும். சொன்ன மாதிரி நடப்பது அமல், அவங்களை கண்ணியப்படுத்துவது அவங்களுக்கு கொடுக்கிற கண்ணியம். முதலாவது கண்ணியம், இரண்டாவது தான் அமல். அப்படி என்றால் அவங்க சொன்னதை கேட்டு நடக்கிறது தான் நாங்க அவங்களுக்கு செய்த மரியாதையை மட்டும் சொன்னா அதுதான் அவனுங்க சொல்றாங்களே. அப்ப அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படி அல்ல, அவங்களை கண்ணியப்படுத்தணும். தாய் தகப்பர்களை கண்ணியப்படுத்தணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கௌலன் கரீமா, தாயோடும் தகப்பனோடும் பேசும் பொழுது சங்கையாக பேசுங்க அல்லாஹ் தஆலா. வஹபில் லஹுமா ஜனாஹ துல்லி, உங்களோட தாய் தகப்பர்களுக்கு முன்னால உங்களோட ரெக்கைகளை தாழ்த்துங்கள் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. ரெக்கைன்னா எங்களுக்கு ரெக்கை இருக்குது, தோல் புயம். அத உம்மா வாப்பக்காக வேண்டி நாம படிக்கணும். இது யாரு சொல்லித்தாரு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித்தாரான். இந்த மண்ணங்கட்டி விளக்கம் சொல்றாங்க என்ன தெரியுமா? உம்மா வாப்புக்கு முன்னால அவங்களுக்கு எல்லாம் கண்ணியம் இருக்கான், அவங்களுக்கான எளிமைக்க தேவையில்லையா? அவங்களுக்கு சொல்லத்தை நாங்க கேட்டு நடக்கணும், ஆனா அவங்களுக்கு மரியாதை செய்ய தேவையில்லை. அப்படி சொல்லி கொடுத்து எத்தனை பேர் உம்மா பாப்பா நின்று கொண்டிருக்கிறாங்க. இவர் காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு கையில சிகரெட்டை வச்சுக்கொண்டு கூட்டாளிமாரோட காய்ச்சி கொண்டிருக்கிறான், உம்மா பாப்பா நின்று கொண்டிருக்கிறான். இது என்ன நியாயம்? உம்மக்கு மரியாதையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, அவங்களுக்கு எல்லோரும் மண்ணங்கட்டியும் இல்லை. ஆகவே அல்லாஹ் தஆலா சொல்லித்தர அவங்களுக்கு கண்ணியம் செய்யுங்க, அவங்களுக்கு மரியாதை செய்யுங்க, அவங்களோட அன்பாக இருந்து கொள்ளுங்க, பண்பாக நடந்து கொள்ளுங்க அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். அதே மாதிரி எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க, அது கண்ணியம். ஒட்ட மட்டும் சுஜூது செய்ய அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது.
அல்லாஹு தஆலா அவனை முனிஞ்சில் செஞ்சார். ரஜீம் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அவர் விலகிக் கொண்டார், அவர் பெருமை அடித்தார், அவர் காஃபிராக ஆகிவிட்டார். அல்லாஹு தஆலா அவனை முனிஞ்சார். அல்லாஹு தஆலா முடிஞ்ச அந்த அவனிக்கிறானே அவன் அமலிலே உயர். அவன் சுஜூது செய்யாத இடமே இந்த உலகத்தில் இல்லை. அவன் வணங்கிய காலங்கள் எல்லாம் பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வணங்கினான். அவன் அமல் இப்ப எங்க போயிட்டு? அமல் முன்னிறுத்தப்பட்டுதா? அமல் அவனை பாதுகாத்துதா? அல்லாஹு தஆலா அமல் தேவையற்றவன். அமல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அமல் அல்லாஹ்வுக்கு அங்கீகாரம் பெறணுமா? அமலை கற்றுத்தந்தவருக்கு மரியாதை செய்ய வேண்டும். அப்பதான் அமல் அங்கீகாரம் பெறும். இறை நேசர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். அல்லாஹ்வுடைய அன்பு தேவையா? ஏற்கனவே அல்லாஹ் அன்பு வைத்தவர்கள் யார்? குர்ஆனிலே அவர்கள் எங்களுக்கு இனங்காட்டி தரப்பட்டு இருக்கு. அவங்களை நாங்க அன்பு வைக்கணும். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு வரும். அவங்களை தள்ளி போட்டு நாங்க பெரிய ஆளாகி கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்க போனால் அந்த அமல் தூக்கி வீசப்படும். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கில் இதெல்லாம். ஆகவே எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரே ஒரு ஆளை ஷைத்தானாக ஆக்கினான். ஷைத்தான் அமல் செய்யாமலா இருந்தா? ஷைத்தான் செஞ்ச தவறு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கல, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லையே. ரசூலுல்லாஹ்வ அவன் மதிச்ச துல்ஹுவைஸரா, அந்த துல்ஹுவைஸரா முஸ்லிம், அந்த துல்ஹுவைஸரா தொழுகையாளி, அந்த துல்ஹுவைஸரா இபாதத்தாளி. அந்த இபாதத்தை அவனை பாதுகாத்துலா யாராவது ஒருவர் துல்ஹுவைஸரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா? எங்கேயாவது கிதாபுகள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறா? ஒத்தருமே துல்ஹுவைஸரா ரலியல்லாஹு அன்ஹு ஏன் சொல்வதில்லை? உலகம் அவனை சஹாபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சஹாபாக்கள் உத்தமர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள், நபிமார்களுக்கு பிறகு உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த ஒரு பதவியிலே ஏன் ஈமான் கொண்டு முஸ்லிமாகி தொழுது எல்லாம் செய்தும் கூட ரசூலுல்லாஹ் முன்னிலையில உட்கார்ந்தும் கூட அவனுக்கு அந்த பதவி ஏன் கிடைக்காமல் போனது? அவன் செய்த தவறு என்ன? ரசூலுல்லாஹ்வை மதிக்கவில்லை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவன் அங்கு வெறுக்கப்படுகிறான். சஹாபாக்களினால் வெறுக்கப்பட்டார்கள். துல்ஹுவைஸரா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்யப்பட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட. யார் இந்த அநியாயம் என்ன செய்யறது? நம்மடாக்கள் தான் செய்தார்கள். முனாஃபிக்குகள் தான் இதெல்லாம் பத்த வச்சு கேம் ஆக்கினார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சவங்களை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துல பிடித்து கொண்டு வந்து அவனை சித்திரவதை செஞ்சாங்க. அவனை ஒவ்வொரு உறுப்பாக வெட்டினாங்க. வெட்டும்போது அவன் என்ன செஞ்சு கொள்கிறான்? குர்ஆன் ஓதுறான். அவனை விரல வெட்டுறாங்க, மூக்க வெட்டுறாங்க, காதை வெட்டுறாங்க. அவனுக்கு கணக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். பார்த்து போனீங்க, குர்ஆன் ஓதுறான். பாவண்ட வெட்டாய அவன் குர்ஆன் ஓதுறான். அமல் அங்கு முக்கியம் இல்லை. அமல் அங்கு முக்கியமில்லை. அஹ்லு பைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க இவன் அநியாயம் செஞ்சானே. என்ன செஞ்சார்கள்? இவங்க பார்க்கிறாங்க, இவன் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறானே, பயப்படாமல் எந்த அச்சமும் இல்லாம செய்யறானே. நெருப்புல இரும்ப சூடாக்கி கொண்டு வந்து கண்ணில வச்சாங்க. அப்பவும் குர்ஆன். ஒரு சஹாபி கோபம் வந்து நாக்க புடிச்சு வெட்டக்குள்ள வெட்டாங்க. குர்ஆன் மண்ணங்கட்டி குர்ஆன் வெட்டினாங்க. இதெல்லாம் பாஷாங்கு உலகத்துக்கு காட்டுற நடிப்புகள். இந்த வெளிவேஷம் ஒன்றும் அல்லாஹ் இடத்தில் சரி வருவது இல்லை. உலகத்தை ஏமாத்துறதுக்காக வேண்டிய எத்தனையோ ஜாதி நாடகங்களை யாரு யாரோ எப்படியோ எல்லாம் போடுறாங்க. ஒன்றும் சரி வராது. சரி வருகிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? உண்மையான அகீதா. அல்லாஹ் ரசூலுக்காக, இறை நேசர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு உள்ளம் பண்பட வேண்டும். பல்காம் இப்னு பாகூரா மிகப்பெரிய ஒரு விலாயத், ஒரு பெரிய மாமகான். அந்த மகான் அந்த நிலைக்கு வரை எவ்வளவு அமல் செய்திருக்க வேண்டும்? அப்படி அமல் செய்த அந்த பெரிய மனிதர், அவருடைய மாணவர்கள தொகை 70,000 மாணவர்களுக்கு ஆச்சானாக இருந்தார்கள். அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு அறிவும் ஆற்றலும் அமலும் உள்ளவர் பல்காம் இப்னு பாகூரா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நபி மூசா அந்த பல்காம் இப்னு பாகூரா துஆ கேட்டால் அடுத்த நிமிஷம் அது பலிக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பெரிய மகான், எல்லாருக்கும் இது தெரியும். ஒரு சாரார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கோவிச்சு கொண்டாங்க. கோவித்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விரோதமாக துஆ செய்வதற்கு ஒரு ஆளை தேடினாங்க. தேடும் பொழுது இவரை பற்றி முழு உலகமும் கதைக்குது. இப்படி ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு பெரும் கொண்ட ஒரு அறிவாளி.
அவர் துவா கேட்டா உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க துவா கேளுங்களே, ஏலான்ட்டாங்க. இப்ப என்ன செய்யுது, அவர் ஏலாண்டு செல்றாரு. அவங்கள பொம்பளை பேர் பிடிப்போம், மனைவியை பேர் பிடிச்சாங்க. அவங்களுக்கு தங்கம் பொன் வெள்ளி, இப்ப எவ்வளவு பேர் கொள்கை மாறுறது இதுக்காக.